வணக்கம். நாம் இன்று ஒவ்வொருவரையும் ஒரு ஆணாக இருந்தால் வசதியாக இருக்கிறாரா, பணம் சம்பாதிக்கிறாரா என்று பார்க்கின்றார்கள். ஒரு பெண், ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணுறதுக்குன்னா பொண்ணு அழகாக இருக்கா, மாப்பிள்ளை வசதியாக இருக்காரா, நல்லா சம்பாதிக்கிறாரா. அப்போது ஒரு ஆண் என்பதை பணமாகவும் ஒரு பெண் என்பதை அழகாகவும் மட்டுமே பார்க்கின்ற ஒரு சூழல் இன்றைய சமுதாயத்தில் நிலவுகின்றது. ஒரு ஆணை நல்ல மனம் உள்ளவனா என்று பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை நல்ல குணம் உள்ளவளா என்று பார்க்க வேண்டும். இந்த இரண்டு நிலைகளில் நல்ல மனமும் நல்ல குணமும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எனவே நாம் பணமுள்ளவர்களை பார்த்துதான் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது அவரோடு தான் நட்பு செய்ய வேண்டும், அல்லது அவரோடு தான் நாம் வாழ வேண்டும், அல்லது அவரோடு தான் பயணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தல் எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பணமுள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதுதான் வெற்றி என்று கருத வேண்டாம். பணமுள்ளவர்களெல்லாம் நல்லவர்கள் என்றும் நாம் நினைக்க வேண்டாம். பணமுள்ளவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் என்றும் நாம் கருத வேண்டாம். எனவே ஆண் என்றால் நல்ல மனமுடையவரா என்று பாருங்கள், பெண் என்றால் நல்ல குணமுடையவளா என்று பாருங்கள். எனவே நாம் அழகுள்ளவர்கள் என்கிற நிலையில் நாம் பார்க்க வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை அழகாக்குபவர்களா என்ற நிலையில் நாம் பார்க்க வேண்டும். பணமுள்ளவர்களா என்ற நிலையில் நாம் பார்க்க வேண்டாம், நல்ல மனதோடு நம்மை அனுசரித்து சிறப்பாக வாழக்கூடியவர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த நிலையில் இந்த உலக உயிர்களை, முக்கியமாக மனிதர்களை நாம் அணுகும்போது மிகச்சிறந்த ஒரு வெற்றி நம்முடைய வாழ்வை தேடி வரும். எனவே இந்த நிலையில் நம்முடைய இளைஞர்களாகட்டும் பெரியோர்களாகட்டும் மனதையும் குணத்தையும் கண்டு நாம் பழக வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். பணத்தையும் அழகையும் கண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது, அது நிலையானது அல்ல, அதனால் நிலையான முடிவையும் நமக்கு தர முடியாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நல்ல மனத்தையும் நல்ல குணத்தையும் கொண்டு அதையே எதிர்பார்த்து அதையே இந்த உலகத்திற்கும் வழங்கி வாழ்வோம், வெல்வோம். நன்றி.